கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. நம்ம நிறைய பேருக்கு நிறையா சூழ்நிலைமையில் நமக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். ஆண்டவர் இருக்கிறாரா? நான் இந்த சூழ்நிலைமை வழியாக போகிறேனே, ஆண்டவருக்கு இது தெரியுதா? இல்லை நான் இந்த இந்த கஷ்டத்தின் பாதையில், இந்த கண்ணீரின் பாதையில், இந்த உடைவுக்குள்ளே போகிறேன், இவங்களாம் என்னை இப்படி பேசுகிறாங்களே, ஆண்டவர் எனக்கு ஆண்டவர் இதெல்லாம் பார்க்குறாரா? அப்படின்ற ஒரு கேள்விகள் நமக்குள்ளே நிறையா இருக்கும். ஆனால் நான் இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் ஆண்டவரை எங்கே வச்சிருக்கிறீங்கன்றத நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சங்கீதக்காரன் நம்ம தாவீதோட வாழ்க்கை எல்லாருக்குமே தெரியும். அவர் இளம் வயதிலேயே வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர். சிங்கத்திலேருந்து ஆடு காப்பாற்றினார், கரடியிலேருந்து காப்பாற்றினார், கோலியாத்தை வீழ்த்தினார், அப்புறமும் பெலிஸ்தீர்கள் கையிலிருந்து விடுவித்தார், அமலேக்கியர் கையிலிருந்து விடுவித்தார், சவுலின் கையிலிருந்து விடுவித்தார். நிறையா பிரச்சனைகள் தான் டேவிட்டோட லைஃப்பில் ஃப்ரம் த பிகினிங். அவன் சின்ன வயசுலேருந்தே ராஜ சிங்காசனத்தில் அவர் அமருகிற வரைக்கும், அமர்ந்த பிற்பாடுமே லைஃப் ஃபுல்லாக ப்ராப்ளம் தான், ஃபுல் பிரச்சனை. ஆனால் தாவீது ஒன்றை மட்டும் அவர் மாற்றிக்கவே இல்லை. என்ன அப்படின்னா, அந்த பிரச்சனைகள் மத்தியிலும் அந்த உடைவுகள் மத்தியிலும் என் மாமனாரே என்னை துரத்துற சூழ்நிலைமை இருந்தாலும், என் குடும்பமே என்னை வெறுக்கிற நிலைமையில இருந்தாலும், என் குடும்பமே இவன் இதுக்கு தான் லாய்க்குன்னு என்னை ஒதுக்கி வைக்கிற நிலைமையில இருந்தாலும், இல்லை நான் பெற்ற மகனே எனக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும், என் டிசிஷன் ஒன்றே ஒன்று தான். என்னன்னா, நான் கர்த்தரை எனக்கு முன்பாக நல்லா கவனிங்க, எனக்கு முன்பாக நான் என் பிரச்சனையை வைக்கவே மாட்டேன். எப்பவுமே எனக்கு முன்பாக நான் என் சூழ்நிலைமையை வைக்கிறதுக்கு நான் ரெடியா இல்லை. என் மாமனார் என்னை துரத்துறாரு, சவுல் துரத்துறாரு, உண்மைதான். ஆனால் நான் கர்த்தரை எனக்கு முன்பதாக வைக்கிறேன். பெலிஸ்தீர்கள் என்னை துரத்தி கொண்டு வராங்க, அமலேக்கியர்கள் என்னை சுற்றி போராடி கொண்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் நான் கர்த்தரை எனக்கு முன்பதாக வைக்கிறேன். நான் பெற்ற மகனே என் ராஜ்யபாரத்தை என்கிட்ட இருந்து பிடுங்கி என்னை வனாந்திரத்தில் செருப்பு இல்லாமல் ஓட விடுறான். ஆனால் அந்த ஓட விடுற நிலைமையில நான் கர்த்தரை எனக்கு முன்பதாக வைக்கிறேன்.